வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம கார்டு ஆஃபர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஒரு மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். இதில் அவுட்டரில் போட்டுறது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரியல்மி GT6 அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 16GB 512GBன்னு போட்டிருக்காங்க. இங்கே 36,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே போட்டிருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட். அதில் ஒரு கோல்டு மால் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 41,000 ப்ரைஸ் இருக்குது இதுவே. பட் அங்கே 36,000 போட்டிருக்காங்க. ஆனால் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 4,000 கொடுக்குறாங்க. 41,000க்கு கார்டு ஆஃபர் உங்களுக்கு 4,000. ஸோ 4,000 போக 37,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ இதில் கம்மியான வேரியண்ட் போட்டாலே உங்களுக்கு 37,000 தான் கிடைக்குது. இவங்க போட்டிருக்கிறது 36,000. ஸோ அதுலேயும் ஒரு 1,000 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மி பண்ணி இங்கே போட்டுட்டு உள்ளே வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அது என்ன காரணம்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதில் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த கார்டு ஆஃபரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுவோம். இந்த மொபைலுக்கு கரெக்டாக போடுறாங்க. ரியல்மி 12 ப்ரோவுக்கு 21,000 பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட்டு 26,000 ப்ரைஸ் இருக்குது. பட்டு 256 12 256 பார்த்தீங்கன்னா 25,000 தான். இதிலே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. 8 128 26,000. பட்டு 12GB RAM 256GB வேரியண்ட்டு 25,000. இது கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்குறவங்களுக்கு. இதில் கார்டு ஆஃபர் 12 256க்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 2,000 கொடுக்குறாங்க. அதுவே 8 128க்கு கார்டு ஆஃபர் உங்களுக்கு 5,000 கொடுக்குறாங்க. அந்த 5,000 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 8 128. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 26, கார்டு ஆஃபர் போக 21. அப்போ ஆஃபர் எவ்வளோன்னா 5,000. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மல்டிபிள் பேங்க்ஸ் அப்படின்னு போடுறாங்க. கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 5,000 டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ நான் அப்படியே பை நவ் கொடுக்குறேன். ஸோ பை நவ் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ 26,000 இருக்கிற மொபைலுக்கு 59 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. 59 ரூபா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்காக. இதிலே உங்களுடைய அட்ரஸ் பேஜ் இருக்கும். அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணிங்க. அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்துடும். அந்த பேமெண்ட்டில் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அப்படியே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 25,658ன்னு போட்டிருக்காங்க. 58 தானே இருந்தது, சாரி 25,658. ஸோ இதில் ஏதோ ஒரு 500 ஏதோ குறைச்சிருக்காங்க. ஒரு 400 ருபீஸ் குறைச்சிருக்காங்க. அந்த 400 பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு ஏதாவது கூப்பனாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூப்பன் ஆஃபர் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இந்த கூகுள் பே மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கனாக்கா அதை யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 400 ரூபா கம்மி பண்ணுறதா போட்டுருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து அதை கொடுத்துருக்காங்க. பட் நான் கொடுக்க போகிறது வந்து இந்த பேமெண்ட் வந்து யூபிஐயில் இல்லை, இப்போ கார்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கார்டு ஆஃபருக்கு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு, 26,058. ஸோ இதுதான் ப்ரைஸு. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த ஜிபே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபா கம்மியாகும். அதில் எக்ஸ்ட்ரா 5,000 கம்மியாகுமாங்கிறது தெரில. ஓகே, நம்ம கார்டை டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இதில் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்தோடனே இதில் 5,000 உங்களுக்கு கட் ஆகிடும். 21,058 இது மாறிடும். ஸோ இப்போ கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து 26,058 இருக்கிறது 21,058 மாறிடும். இப்போ நான் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ 26,058 இருக்கிறது. இப்போ நான் வந்து போட்ட உடனே பார்த்திங்கன்னா என்ன மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 21,107. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் சேர்த்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 58 ரூபா சேர்த்துருந்தாங்க, 59 ரூபா. இப்போ ஒரு 58 ரூபா சேர்த்துருக்காங்க. ஸோ எதுக்கு தான் இந்த அமௌண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரில. எப்படியோ ஃப்ளிப்கார்ட்காரன் இதே மாதிரி ஒரு 100 ரூபா 200 ரூபா ஒரு மொபைலுக்கும் காஸ்ட் வச்சு பார்த்தாங்கன்னா எக்கச்சக்கமாக கொள்ளடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ 21,000க்கு கிடைக்க வேண்டிய மொபைலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 107 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து ஒரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வேரியேஷன் வரும். எப்படி பார்த்தாலும் சாலிடாக 100 ருபீஸை கிராஸ் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மொபைலுக்கு 100 ரூபா அப்படின்னா ஒரு 10 மொபைல் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஒரு 1000 மொபைல் மேலே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
ஸோ அப்படி பார்த்தா எவ்வளோ ப்ராஃபிட். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா 1 மந்த்துக்கு 1 இயருக்கு நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கார்ப்பரேட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு வந்துடும். இதில் உங்கள் கார்டோடைய அந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் வேலிடிட்டி, அது இல்லாமல் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா CVVன்னு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், 3 டிஜிட் நம்பரு. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம பே அப்படிங்கிறதுல ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் முடிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டு. பட் இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணும்போது, ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு கேட்கும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மேனுவலாக போய்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் தற்செயலாக இப்படி நம்ம யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது கிளிக் பண்ணி பை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒருவேளை நோட்டிஃபை மீன் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மொபைலுக்கு நம்ம பை நவ் ஆப்ஷன் இருக்கும். பை நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் உங்கள் கார்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட்டு போயிடும். ஸோ ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டு ரீபேமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days ஆகலாம், இல்லை 1 week கூட ஆகலாம். ஸோ மேபி அது பேங்க்கை பொறுத்து மாறும். பட் ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் அதே அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதில் 58,000 போட்டிருக்கு ப்ரைஸு. இதில் 2000 கார்டு ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த OnePlusல பார்த்தீங்கன்னா நாடு 3 இந்த 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 20,000க்கு கிடைக்குது. ஸோ இந்த 20,000க்கு இருக்கிறத நமக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதை லாஸ்ட்டு ஒரு 2-3 weeks பிஃபோராகவே நான் ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது COD ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஒன்று நீங்கள் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஆகணும், இல்லை EMI ஆப்ஷன், இல்லை நெட் பேங்கிங். ஸோ இது இல்லாமல் UPI. இதில் எதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும், நெக்ஸ்ட் பேஜுக்கே போகும். ஸோ இதில் வந்து அந்த COD, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி இல்லை பே ஆன் டெலிவரி, இந்த ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகலை. ஸோ பே பண்ணாமல் உங்களால் இந்த ப்ராடக்டை வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதை வச்சுருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுக்காமலே CODயில் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த போக்கோ M6 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியண்ட்டு, க்ரீன் கலர் வேரியண்ட்டு. ஸோ அந்த க்ரீன் கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 10,000 தான் இருக்குது. இந்த 10,000ல் கார்டு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்டு ஆஃபருமே கிடையாது. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாதனால நீங்கள் அப்படியே நீங்கள் பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 மொபைல் எவ்வளோ கிடைக்குதுன்னு செக் பண்ணிவிடுவோம். கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு ஆஃபரில் வருது அப்படின்னா ஒரு 28 ரூபா அதிகமாகுது. ஸோ இந்த 28 rupees அதிகமாகிறத அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 29 rupees அதிகமாகுது. ஸோ இதில் நான் கார்டு ஆஃபர் இல்லாமல் அப்படியே கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ இந்த UPIக்காக காமிக்குது, அந்த 400 ஏதோ கம்மியாகுது, 150 கம்மியாகுது. அது UPI டிரான்சாக்ஷன். நான் வந்து COD கொடுக்க போகிறேன். CODயில் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸு ப்ளேஸ் ஆகிடும். எந்த அட்ரஸ் கொடுத்துறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 10,000ல் கிடைக்கிற ஒரு சீப்பஸ்ட் மொபைல். ஸோ இப்போ நீங்கள் கார்டு ஆஃபரில் எப்படி மொபைல் வாங்குறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் மொபைல்ஸ் நம்ம அடிக்கடி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.